என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற என் பிள்ளையே, உன்னை எப்போதும் உன் சாகியப்பா காத்தருள்வேன். தாமரை மலர் எப்போதும் மலர்ந்துள்ளது போல் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்களிப்பேன். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கானது உன் கையில் இருக்கும். நீ எதிர்பார்த்தவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி செய்வேன். அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை அதிகப்படுத்துவேன். நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். புதிய வழிகளை உருவாக்கி தருவேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாகி மீது வைத்துவிடு. இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பார். பிறரது ஆலோசனை உனக்கு ஒருபோதும் பலன் தராது. என் மீது நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்து விடு. உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன். உன் குடும்பத்தையும் நானே தாங்குவேன். உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய். புதிய வழிகளை உருவாக்கி தருவேன். நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே. உன் மனம் ஏன் இப்படி கந்தல் கோணலாய் மாற்றி வைத்திருக்கின்றார்? யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம், யாரிடம் எப்படி பழகுவது என தெரியாமல் உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய். கோபத்தில் என்னை விட்டு தள்ளி நிற்கின்றாயே. நான் உன் சாகியப்பா உன்னிடத்தில் இல்லை என தீர்மானித்து விட்டாயா? உன் கண்ணீரை தாங்கிக் கொண்டு உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் உன்னை அரவணைக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. தங்கமே, என் மடியில் அமரவா. நான் இருக்கின்றேன். அழக்கூடாது. உன் கண்ணீரும் உன் மனக்குமுறலாய் உன்னுள் எழும் கேள்வி எல்லாவற்றிற்கும் நான் பதில் கூறுவேன். எல்லாம் நல்லதாய் செய்வேன். உனக்கு இது என் சத்திய வாக்கு. உன் காலம் வரமாய் வரப்போகும் சத்தியம். மனதை மட்டும் நம்பி எதையும் செய்யாதே. அது மன நோயாளியாக்கிவிடும். அறிவையும் துணைக்கு வைத்துக்கொள். அது உன்னை எந்த நிலையிலும் காப்பாற்றும். இன்று பணக்காரன் என்று சொல்லக்கூடாது. நாளையே ஏழையாக கூடும். இன்று ஏழை என்று வாடக்கூடாது. நாளையே பணக்காரனாக கூடும். நொடியில் மாற்றி காட்டிவிடுவான் இறைவன். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், சுற்றி இருப்பவர்கள் அல்ல குழந்தையே. சந்தோஷமாயிருக்க ஒரே வழி, எங்கு உன் மரியாதை குறைகின்றதோ அங்கிருந்து அமைதியாக விலகிவிடு. எதிரியிடம் கூட கை குலுக்கு. ஆனால் துரோகியை நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே. வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது. ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது நல்லது. எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை. அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவரும் இல்லை குழந்தையே. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் நம் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமற்றதாகிவிடும். எத்தனை பழகியும் நம் மீதான நம்பிக்கையை அவர்களுக்கு நம்மால் தர முடியவில்லை எனில் அவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே நமக்கு நல்லது. நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிட்டால் உன்னை மீள முடியாதவாறு வீழ்த்துவது சுலபம். சிந்தித்து செயல்படு குழந்தையே. நேர்மையானவன் தன் மீது குறையென்று நொந்து சாகின்றான். போலியானவன் அடுத்தவன் மீது பழி சுமத்தி இன்பம் காண்கின்றான். கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை 1000 பொய்களை விட மோசமானது. அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே. இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம். நியாயமான கோரிக்கையுடன் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நடக்கும். உறுதியோடு என்னை பற்றி கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறு. நான் துணையாக இருக்கின்றேன். இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன். என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும். என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் செயல்படுவேன். உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் தங்கமே. நிம்மதியாக இரு. இந்த சாகி உன் அருகிலேயே இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே. நீ எதற்காகவும்
யாரிடமும் முறையிடத் தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருவேன். கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும். கர்மத்தின் தலைகளில் இருந்து விடுவிக்கக்கூடிய சக்தியான என் பொற்கமல பாதங்கள் புனிதமானவை. என் நினைவுகளும் புனிதமானது. என் தரிசனம் புனிதத்திலும் புனிதமானது. என் பாதங்களில் உனது கஷ்டங்களை சமர்ப்பித்து விடு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். மறைந்த பிறகும் என் சமாதியில் இருந்து நான் பேசுவேன். என் தங்கமே, நான் உன் மனதில் இடம் பிடித்த சாயப்பா. நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன். உன் மனக்கவலைகள் தீரும் வரை நான் உன்னுடன் பயணிப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்துத் தருவேன். தடுமாறும் போதும் தவறி விழும் போதும் கூச்சலிடாமல் இரு. ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது. நீ எந்த ஒரு காரியம் உலகத்தில் ஏற்படுத்த பிறந்திருக்கின்றாயோ அவைகள் முழுவதும் ஏற்படுத்தியதற்கு பிறகுத்தான் போவாய். அதை மாற்றுவதற்கு யாரும் பிறப்பது கிடையாது. உன்னுடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு எவராலும் முடியாது. அப்படியுள்ள சக்தியோடு தான் நீ வந்திருக்கின்றாய். வீணாய் மனதை தவறான முடிவுகளில் திருப்பாதே. உன் கண்ணீரை கண்டுத்தான் ஆறுதல் சொல்ல வந்தேன். கலங்காதிரு செல்வமே, யாமிருக்க பயம் ஏன்? இன்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசையோடு நிறைவேறும். மகிழ்ச்சியாயிரு. பசித்தவன் ஒருவனுக்கு வயிறு நிறைய நீ உணவளிப்பது மிகச்சிறந்த தர்மமாகும். உன் வாசலின் கதவுகள் திறக்கும் போதெல்லாம் நானும் உள்நுழைகின்றேன். தினமும் ஒரு முறை சொல், சாய்ராம் என்று சொல். உன்னையின்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை. நீயே நித்தியம், நீயே சத்தியம். என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா சாயப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் என் குழந்தையே, எப்படி நான் பார்க்காமல் இருப்பேன்? உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. தெரிந்தே பாவம் செய்யாதே. உன்னை நம்பினோரை ஏமாற்றாதே. நீ அவர்களுக்கு செய்யும் துரோகம் எனக்கு செய்வதற்கு சமம் என்பதை மறந்து போகாதே. சர்வ மங்களத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் வாசம் செய்யப் போகின்றேன். என்னை பார்த்துக்கொள். நீ வெளியில் செல்லும் முன் என் தரிசனத்தை பெற்றுவிட்டு செல். நீ போகும் வேலை உனக்கு சாதகமாக முடியும். நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் குழந்தையே. உனக்கு முன்னால் அங்கே நான் காத்துக் கொண்டிருப்பேன். நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஒரு வேலையை செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகின்றது. நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது தங்கமே. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது. என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பாய். குழந்தையே, பயப்படாதே. உன் துணையை நீ இழந்து விட மாட்டாய். உன் துணையை எந்த ஒரு பெண்மணியாலும் உன்னிடம் இருந்து பிரிக்க முடியாது. அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். எதற்குமே பயப்படாதே. நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனக்கு மன நிறைவை அளிக்கக்கூடியதை மட்டுமே நான் செய்வேன். அதற்கான காலம் கனியும் வரை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகின்றது. உனக்கான நல்ல நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகப் போகின்றது. கலங்காதே தங்கமே. உன்னை பற்றிய விமர்சனங்களுக்கு நீ விடையளிக்க விரும்பினால் உன் ஆயுட்காலம் போதாது குழந்தையே. விளக்கமளித்தாலும் விளங்கிக் கொள்ள மறுக்கும் உலகம் எது? நல்ல பதில் சிறு புன்முறுவலுடன் கடக்க பழகுவது காலம் பதில் சொல்லும். அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு தேவையற்ற அவதூறுகளை பேசக்கூடாது. நீங்கள் அப்படி பேசும்போது அவர் செய்த பாவத்தின் ஒரு பங்கை நீங்கள் சுமக்க நேரிடும். நீங்கள் செய்த புண்ணியத்தின் ஒரு பங்கும் அவரை சென்றடையும். ஆட்கொள்பவனும் நானே, ஆட்டுவிப்பவனும் நானே. அதை மறந்து அகங்காரத்திலும் ஆணவத்திலும் ஆடுபவர்கள் என்னை விட்டு விலகி செல்கின்றனர் என்று அர்த்தம். இங்கே பெரும்பாலான மனிதர்கள் தான் செய்வது தான் சரி, நான் பேசுவது மட்டும்தான் சரி, என்னைப் போல அறிவாளி யாரும் இல்லை என்று தன்னையே நேசிக்கும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களே பல பேர் இந்நாட்டில் உள்ளனர். இவர்களிடமின்று சற்றே விலகியிரு. வீண் இறைச்சல் காலம் உன்னை கடக்க பயன்படுத்திக் கொள்ளும். மௌனம்
நீ காலத்தை கடக்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் நம் காலுக்கடியில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும். இந்த விடியல் உனக்கு வெற்றியாய் அமையும். கலங்காதே, மனதுடன் போர் நடத்தாதே, தியானத்தால் ஒரு நிலைப்படுத்து. இதுவே மகிழ்ச்சிக்கான வழி. நம்மால் முடியாது என்பதல்ல உண்மை, நாம் செய்வதில்லை என்பதுதான் உண்மை. நம்மிடம் எவ்வளவு இருக்கின்றது என்பது முக்கியமல்ல, நம்மிடம் இருப்பதைக் கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம். நம்மிடம் இருப்பவற்றைக் கொண்டு சிறப்பாக உழைத்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். மற்றவரை குறை கூறும் எண்ணமே தன்னுடைய மிகப்பெரிய குறை என்பது பலருக்கு இங்கு புரிவதில்லை. மற்றவரை வரையறுக்கவே நேரம் ஒதுக்குவதா தன் வரைமுறை மறந்து விடுகின்றனர். முடிந்ததை பற்றி பல முறை பேசும்போதே தெரிகின்றது, இன்னும் நீ கடந்த காலத்திலேயே வாழ்கின்றாய் என்று. எழுந்து வா தங்கமே, எதிர்காலம் ஒன்றுள்ளதை உனக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். கலங்காதே, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். விதியே ஆனாலும் என்னை தாண்டி என் பிள்ளையை தொட நான் யாருக்கும் அனுமதி தரவில்லை. இனி எக்கவலையும் உனக்கு வேண்டாம். உன் பின்னால் உனக்கு நிழலாய் நான் இருக்கின்றேன். என்னை எங்கெங்கோ சென்று தேட வேண்டாம். உன்னில் நான் நிலையாய் இருக்கின்றேன். விரைவில் அதை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னை விட்டு விலகியது எல்லாம் உனக்கு வேண்டாம் என்று நான் முடிவு செய்தது. என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியும். சரியான நேரத்தில் உனக்கானது உன்னை வந்தடையும். கலங்காதே, நாளை எல்லாம் மாறும் என்று உனக்குள்ளே ஆறுதல் சொல்வதையும் வீண் கனவு காண்பதையும் விடுத்து இன்று என்ற இந்த நிஜ உலகில் உன் முயற்சியை கையாள பழகிக்கொள். அடுத்தவரிடம் நீங்கள் உரிமை எடுக்கும் போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்தே முடிவிடுங்கள். அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும். சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதே ஆகும். நீ செய்யும் உதவி முழுவதும் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். மாறாக எதிர்பார்ப்போ தலைக்கணமோ இருந்தால் அது உதவியாகாது குழந்தையே. அதற்குரிய பலனும் உன்னை சேராது. இருள் என்பது நிரந்தரமல்ல. இரவு ஒன்றிருந்தால் நிச்சயம் விடியலும் உண்டு. கலங்காதே, எவர் உன்னை பற்றி என்ன கூறினாலும் உனது மனதினை கேள். ஏனெனில் சரி மற்றும் தவறை உனக்கு சுட்டி காட்டுவது உனது மனமேயாகும். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை என்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். நம்மை நேசிக்க எவரும் இவ்வுலகில் இல்லை என வருந்துவதற்கு முன்பு ஒன்றை மட்டும் மறவாதே. நம் பிறப்பிற்கு முன்பே நம்மை நேசிக்க தொடங்கியவர் தாயாவார். அவரை ஒருபோதும் மறந்து விடாதே. அவமானங்களை சகித்துக் கொள்ள பழகு. அவை வாழ்க்கை என்னவென்பதை கற்றுக் கொடுக்கும். அன்பும் ஒரு அளவுக்கு மேல் அதிகமாக ஒருவர் மீது காட்டப்படுமேயானால் அது வெறுப்பினை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவில் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதென்னவோ ஒவ்வொரு அனுபவம் மட்டுமே. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகின்றேன். கலங்காதே, அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். கலங்காமல் இரு. இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றா. தைரியமாக இரு. உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும். அதை நான் நிச்சயம் தருவேன் குழந்தையே. கவலையை விடு. உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை என் பாதங்களில் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிடு. என் வைரமே, நீ கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையே. உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவா. அதற்கு உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். என் மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல நிலைகளை புரிந்து பொறுமையை உனக்கு கற்பித்து உன்னை வளர்ச்சி அடைய செய்வேன். தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே. அது அவர்களுக்கு திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு குழந்தையே. எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே. விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகப் போகின்றது. உன் இல்லத்தில் நான் இருக்கின்றேன்.
இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கடமையை செய். நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.